அலைவசல்லம் மூலமாக அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், அதாவது காலையும் மாலையும் தஸ்பீ செய்யுங்கள் நல்லா சொல்கிறான். ஏன் காலையும் மாலையும் நம்மளுக்கு சொல்லியிருக்கான் அப்படின்டா, காலை நேரத்தில் குளிர்ந்த நேரம், மாலை நேரமும் வெயிலெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு குளிர்ந்த நேரம். அப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது நரக நெருப்பிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் தஸ்பீஹாத்துகளை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் நான் தஸ்பீகள் என்னென்ன ஓதலாம், சுபுடைய நேரம் என்ன ஓதலாங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இதை நம்மளுக்கு யார் சொல்லியிருக்கா, ஜுனைத் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா இதை அறிவிச்சு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் பொறுப்புக்கு நம்மளுடைய காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமா? நம்ம நினைக்கலாம் உலகத்துடைய காரியங்களுக்கு அல்லாஹ் எப்படி பொறுப்பேற்றுக்குருவான். அவன் இம்மைக்கு மட்டும் கிடையாது, கபருக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு மறுமையிலும் அவன் தான் நம்மளுக்கு பொறுப்புதாரி. ஹஸ்புனல்லாஹு நிஹ்மல் வக்கீல் நம்ம சொல்கிறோமே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அனைத்தும் போதுமானவன் நீந்தான். அப்படித்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஒப்படைச்சாங்க. அல்லாஹ் தஆலா அவங்கள எந்த அளவு சங்கப்படுத்தியிருக்கான். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு அத்தஹியாத்துலையும் அந்த ஸலவாத்து ஓதாட்டம் நமக்கு தொழுகக்கூடாது. இல்லை அந்த அளவுக்கு அவங்களுடைய தரஜாவை உயர்த்திருக்கேன்டா. காரணம் என்ன? அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சது தான். நாமளும் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு ஹஸ்புனல்லாஹு நிஹ்மல் வக்கீல்ங்கிற அந்த திக்கரை கூடுமான வரைக்கும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதி அல்லாஹ்ட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சா இன்ஷா அல்லாஹ் நம்ம காரியங்களை, கவலைகளை, கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா போக்கி காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இருக்கக்கூடிய சிறப்பு என்ன?